கோவில் கட்ட 60 லட்சம் ரூபாய் கனிம வளத்தை கொள்ளை அடித்த கும்பலுக்கு துணை போன காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை நடவடிக்கை எடுப்பாரா? கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த தாரம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மாவத்தூர் ஏரி உள்ளது. சுமார் 300 ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்த ஏரியில் மண் மற்றும் மணல், களிமண் போன்ற கனிம வளங்கள் உள்ளன. இதனை சாதகமாக்கிக் கொண்ட அப்பகுதியை சேர்ந்த முக்கிய புள்ளிகளும் மற்றும் கனிம வள கொள்ளையில் ஈடுபடும் சமூக விரோதிகளும் ஒரு புதுமையான யோசனையை உருவாக்கி கொள்ளையடித்துள்ளனர். அதாவது, அப்பகுதியில் உள்ள பட்டாளம்மன் கோவிலை புதுப்பித்து புதுமையாக பிரம்மாண்டமாக கட்ட வேண்டும் என ஊர் மக்களை மூளை செலவை செய்து கோவிலை கட்டுவதற்கு போதுமான நிதி இல்லை. அதனால் ஏரியில் உள்ள மண் மற்றும் மணலை விற்று கோவிலை கட்டலாம் என தீர்மானித்து இரவு பகல் பாராமல் அந்த ஏரியில் பல ஆயிரம் யூனிட் மண் மற்றும் மணலை கடத்தியுள்ளனர். இதன் மூலம் வந்த வருமானத்தின் ஒரு பகுதியை கோவில் கட்டுமான பணிகள் செய்ய கொடுத்து பணிகள் முடிவடைந்தது. கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்து முடித்துவிட்டனர். இவ்வளவு பெரிய மண் மற்றும் மணல் கொள்ளை நடந்தது ஒரு காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு கூட கண்ணில் படவில்லையா, அல்லது தெரிந்தும் தெரியாதது போல் இருந்து விட்டார்களா என்ற கேள்விக்கு அப்பகுதி மக்கள், கிராம நிர்வாக அலுவலர், முதல் வருவாய் வட்டாட்சியர், காவல் ஆய்வாளர் அனைவருக்கும் சேர வேண்டிய மாமூல் சரியான நேரத்தில் கிடைத்ததால் இவ்வளவு பெரிய மணல் கொள்ளையை யாரும் கண்டு கொள்ளவில்லை என்று பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தகவல் கிடைத்து அங்கு சென்ற காவல்துறையினரிடம் இருந்து மணல் மற்றும் களிமண் கடத்தப்பட்ட ஜேசிபி இயந்திரம் மற்றும் டிப்பர் போன்றவற்றை ஒப்படைக்காமல் நூதனமாக காலை எடுத்துச் சென்று வருவதாக கூறி காவல்துறையினர் திருப்பி அனுப்பிய மண் கடத்தல் கும்பலின் அவருடைய மனைவியும் தாயும் போலீஸை சமாளித்து வழி அனுப்பி வைத்தது வியப்பாக உள்ளது. போய் வந்து அவர் கூட உட்காந்து போயிட்டோம். எங்கே போய் எனக்கே தெரியாது சார். அவரு வேற கூப்பிட்டு ரோடு பேஸ் அன்பா சொன்னா கேட்க மாட்டேன். அன்பா சொன்னா கேட்க மாட்டேன். வரேன் சார். சொல்லுப்பா நீதான் வரணுங்க. நான் தெரியாத மாதிரி அன்பா சொன்னா கேட்க மாட்டேன். நீ ஒரு பழக்க வழக்கம் நீ கேட்டனால இது தெரிஞ்சோ தெரியாம நீ ஊரை மீறி நான் இறக்கிட்டு இனிமேல் ஓட்ட மாட்டேன், இது ஒரு டைம் விடுங்க அப்படின்னு சொல்லி போய் ஏதோ சொல்லி ரெண்டு மூணு நாளா நிறுத்திடுங்க. அப்புறம் நீங்களும் அறிவாளிங்க, இப்ப நாங்களும் எங்களுக்கு போச்சிமல்ல இருந்து வந்து விடுறது ஒண்ணும் இல்லைங்க சார். ஆனா அங்க போனா கொஞ்சம் மன்னிப்பு கொடுங்க சார். இந்த ஒரு முறையும் கொடுங்க சார். தெரியாது நீங்களும் அந்த தொழில இருந்தா நீங்க கொள்ளையடிக்கப்பட்ட மண் சுமார் 60 லட்சம் இருக்கும் என்றும் அதில் ஒரு நபர் 3 லட்சம் ஏமாற்றி விட்டதாகவும், மேலும் டிஏஓ, RI, தாசில்தார், போலீசார் என அனைவருக்கும் மாமூல் கொடுப்பதாகவும் ஒரு ஆடியோ ஒன்றும் தற்பொழுது வெளியாகி உள்ளது. மேலும் கொள்ளை அடித்து கட்டப்பட்ட கோவிலின் கும்பாபிஷேகத்தில் விருப்பம் பட்டி தாழ்த்தப்பட்ட சமூக மக்களை கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளக்கூடாது எனவும், மாறாக கலந்து கொண்டால் நடக்கும் அசம்பாவித சம்பவங்களுக்கு ஊர் பொறுப்பு இருக்காது என்றும் மிரட்டியுள்ளனர். அது மட்டுமின்றி கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட தாதம்பட்டி பெண் ஊராட்சி மன்ற தலைவரை தாழ்த்தப்பட்ட சமூகம் என்பதால் பந்தியில் அமர்ந்து உணவருந்த கூடாது என்றும், நீங்களும் நாங்களும் ஒன்றா என்று கேள்வி எழுப்பி அவரை வெளியில் அனுப்பியுள்ளனர். இதனால் மனம் உடைந்து போன அப்பெண் ஊராட்சி மன்ற தலைவர் பாதியிலேயே வெளியேறியுள்ளார். இது அப்பகுதி மக்களிடையே மிகுந்த கொந்தளிப்பு ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இவ்வளவு பெரிய மண் கொள்ளை நடந்திருப்பதை தாதம்பட்டி கிராம நிர்வாக அலுவலர், வட்டாட்சியர் மற்றும் போச்சம்பள்ளி மற்றும் கல்லாவி பகுதி காவல்துறையினர் என யாரும் கண்டு கொள்ளாமல் இருந்துள்ளனர். இது சம்பந்தமாக புகார் சென்றாலும் கண்டு கொள்வது இல்லையாம். தமிழக அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை முன்னிறுத்தி மக்களின் நலனுக்காக செயல்பட்டு வரும் நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து தலை தூக்கி வரும் ஆணவ கொலைகளும் இதுபோன்ற சாத்திய வன்ம செயல்களும் கனிம வள கொள்ளைகளும் தொடர் கதையாகி வரும் நிலையில்
மாவட்ட ஆட்சியர் சரையு ஐஏஎஸ் தொடர்ந்து மௌனம் காத்து வருகிறார் என்ற குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. எனவே இது போன்ற கனிமங்களை கொள்ளையடித்தும் சாதியை வன்மம் பிடித்த தீய சக்திகளை இரும்பு கரம் கொண்டு அடக்க கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், வட்டாட்சியர், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆகியோர் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. நடவடிக்கை எடுக்குமா கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம்? செய்திகளுக்காக சத்யபிரியன், மாவட்ட செய்தியாளர், கிருஷ்ணகிரி.